அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய புனிதர் தூய மெட்டில்டா விழா. இவர் 895 ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார். இவருக்கு 14 வயதில் இவரது பெற்றோர் இவரை ஹென்றி என்பவருக்கு மணமுடித்து கொடுத்து விட்டனர். கணவருக்கு மிகவும் பிரமாணிக்கமாக இருந்தார். இவருடைய ஈடுபாடு ஜெப தப வாழ்க்கையில் விதவைகள், கைவிடப்பட்டோ, அனாதைகள் இவர்களுக்கு சேவை செய்வதில், எனவே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் தனது நாட்டிலே மும்முரமாக இருந்தார். 936 ஆண்டு இவர் கணவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகி இறந்து போய்விட்டார். கணவருடைய இறப்பிற்கு பிறகு இவர் ஜெர்மனியின் அரசியாக உயர்த்தப்பட்டார். மக்களை நீதி வழியில் வழிநடத்தி சென்றதோடு மட்டுமல்லாமல் ஏழைகள், அனாதையும், கைவிடப்பட்டோ, கைம்பெண்கள் இவர்களுக்கு ஆற்றி வந்த சேவையினை தொடர்ந்து செய்து வந்தாள். தனது 2 புதல்வர்கள் பெரியவர்கள் ஆகி அவர்கள் தங்களது தாய் அரசாங்க சொத்துக்களை தேவையில்லாமல் விரயம் செய்கின்றார் என்று குற்றம் சுமத்தி அரசாங்க பொறுப்பிலிருந்து நீக்கி பதவியை தங்கள் வசமாக்கி கொண்டார்கள். இவர் மிகவும் வருந்தினார். மெட்டில்டா தன்னுடைய கடைசி நாட்களை எல்லாவற்றையும் துறந்து ஒரு துறவற மடத்தில் கழித்து 968 ஆண்டு அங்கே தன்னுடைய ஆவியை இறைவனிடம் ஒப்படைத்தார். எனவே இப்புனிதை போன்று தாழ்ச்சியோடு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 18 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 35 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மன்னிப்பதற்கு அளவே கிடையாது என்று இயேசு பேதுருவிடம் குறிப்பிடுகின்றார். இன்றைய உவமையில் பெரிய கடன் தொகையை அரசன் பெருந்தன்மையுடன் கருணை கூர்ந்து மன்னிக்கிறார். அதே நேரத்தில் சிறிய தொகையை சக ஊழியனுக்கு மன்னிக்காமல் இருப்பது எவ்வளவு சுயநல மனநிலையாக உள்ளது. இந்த மன்னிப்பும் விடுதலையும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இடம்பெற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பது தெய்வீக பண்பு. இந்த தெய்வீக பண்பை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். நமது வாழ்விலே பல நேரங்களில் சுயநலம் உள்ளது. எனது குற்றம் குறைகளை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், இறைவனிடம் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாம் பிறரது குறைகளை மன்னிக்காமல் வாழ்கின்றோம். பிறரது சிறிய குறைகள் கூட நமது வாழ்விலே பெரியதாக நினைத்து உறவு விரிசலை வளர்த்து கொள்கிறோம். இந்நிலை அகல வேண்டும். தவக்காலத்தில் நம்மை தாழ்த்தி கொள்வோம். பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரிடமெல்லாம் மனத்தாங்கல், மனப்பகை இருக்கிறதோ அவர்களின் குறைகளை மனதார மன்னித்து உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவன் எனது குறையை மன்னிப்பது போன்று நான் பிறரது குறைகளை மனதார மன்னிக்கின்றேனா? தவக்காலத்தில் பிறரது குறைகளை மனதார மன்னிக்கின்ற பண்புகளை வளர்த்து கொள்கின்றேனா? எனது வாழ்வு முன்மாதிரியாக திகழ நான் என்னென்ன பண்புகளை வளர்த்து கொள்கின்றேன்? மன்றாடுவோம். வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது மன்னிக்கின்ற தெய்வீக மனநிலையை முழுமையாக உணர்வோம். உமது அன்பு செயலை எங்களது வாழ்வில் ஏற்கவும், பிறருடைய குறைகளை இயல்பாக மன்னிக்கும் மனதையும் எங்களுக்கு தந்தருளும்.
ஆமீன்.